அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுவையான கீமா பட்டாணி கிரேவிங்க. இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. அது சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை வதக்கிடலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். அது நான் சேர்க்கலை, ஏன்னா சாப்பிடும்போது வாயில் தட்டு போடுன்றதுனால நான் இதை சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போது அதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ரெண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம், இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மட்டன் கீமாவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணிலாம் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இது நல்லா சுருளணும் இந்த மட்டன் கீமா. நான் பட்டாணி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து இது நல்லா வேகணும். இதில் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். அதிலே அந்த கறியிலே தண்ணி விடும், அதிலே வெந்துடும். ஆனால் தீயை மட்டும் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இதை மூடி போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். அடிக்கடி எடுத்து இந்த மாதிரி மூடி திறந்து பார்த்து லைட்டாக கிண்டி விடணும், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ங்க. இந்த கிரேவி வேகிறதுக்கு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் எடுக்குங்க. ஏன்னா நம்ம சிம்மிலே வச்சு வேக வைக்கிறோம் இல்லையா. பாருங்கள், கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் மட்டன் கீமா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கீமா பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.